ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர்யா அகாடமி ஆத்தூர். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஜாகிரஃபியில் பார்த்தீங்கன்னா இந்திய வேளாண் முறைகள் அப்படின்ற ஒரு முக்கியமான சாப்டர் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. முதல்ல இந்திய வேளாண் முறைகள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை நம்ம 6 கேட்டகரியாக பிரிக்கலாம். அப்படிங்க 6 கேட்டகரியாக பிரிக்கலாம். அதில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்லுவோம். தன்னிறைவு வேளாண்மை. ஓகே. 2 பாத்தீங்கன்னா இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மை. 3 தீவிர வேளாண்மை. தீவிர வேளாண்மை. அடுத்தது கலப்பு வேளாண்மை. கலப்பு வேளாண்மை. அடுத்தது வறண்ட நில வேளாண்மை. வறண்ட நில வேளாண்மை. லாஸ்ட் ஒன் படிக்கட்டு முறை வேளாண்மை. படிக்கட்டு முறை வேளாண்மை. ஓகே. அப்போ இந்தியாவில் பின்பற்றக்கூடிய விவசாய முறைகள் அக்ரிகல்ச்சர் பேட்டர்ன் அப்படின்றது 6 வகையா பிரிக்கலாம். அதுல 1 தன்னிறைவு வேளாண்மை, 2 இடப்பெயர்வு வேளாண்மை, 3 தீவிர வேளாண்மை, 4 கலப்பு வேளாண்மை, 5 வறண்ட நில வேளாண்மை, 6 படிக்கட்டு முறை வேளாண்மை. இது நல்லா கவனிக்கணும். அந்த பேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்ப தன்னிறைவு அப்படின்னு என்னங்க? தன்னை நிறைவு செய்து கொள்ளும் வேளாண்மை, தன்னிறைவு வேளாண்மை. அப்படி பார்க்கும்போது ஏழை எளிய விவசாயிகளிடம் இருக்கக்கூடிய குறுகிய நிலத்தோற்றம், குறுகிய நிலம் தான் இருக்கும். அந்த குறுகிய நிலப்பரப்புலயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களை கொண்டு மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க. அவங்க கிட்ட மாடர்ன் டெக்னாலஜிஸ், ஹை ஹீல்டிங் மெஷினரிஸ், இல்ல வேற ஏதாவது கலப்பின விதைகள், ஹை வேரியம் ஹைபிரிட் சீட்ஸ் எதுவுமே இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குடும்ப உறுப்பினர்களை மட்டும் தாங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன அளவுல இருக்கக்கூடிய நிலத்தை வச்சு தங்களுக்கு தேவையான தன்னை நிறைவு செய்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான உணவு பயிர்களுக்கு மட்டும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இவங்க வெளியாட்கள் யாருமே வேலைக்கு பணியமர்த்த மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு கூலி கொடுக்கறது கையில காசு இருக்காது. அந்த அளவுக்கு ஏழையான ஒரு விவசாயிகளால் பின்பற்றக்கூடிய ஒரு பழமையான பாரம்பரிய விவசாய முறை தான் இந்த தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். இங்கிலீஷ்ல இதை சப்ஸ்டன்சி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஸ்டன்சி ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது போன்ற வேளாண்மை எங்கெல்லாம் நடக்குதுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பாரம்பரியமான பகுதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் இது போன்ற பகுதிகளில் இந்த மாதிரியான விவசாய முறைகள் பின்பற்றப்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். அப்போ தன்னிறைவு வேளாண்மைனா நோட்ஸ் பார்த்தீங்கன்னா சிம்பிளா சொல்லலாம். ஏழை விவசாயிகள் பின்பற்றப்படுவது. 2 குடும்ப உறுப்பினர்கள் கொண்டு செய்யப்படுவது. நவீன யுக்திகள்னா மெஷின்ஸ், டெக்னாலஜிஸ் கையாளப்படுவது இல்லை. ஓகேங்களா? தென் உணவு பயிர்களுக்கு அதிக முக்கியத்துவம். உணவு பயிர்களுக்கு அதிக முக்கியத்துவம். ஏன்னா அவங்க ஏழை, வயிற்றுக்கு மிஞ்சணும் தான் மற்ற எல்லாத்துக்குமே அப்படின்ற மாதிரி முதல்ல வயிற்று பசிய போக்கிக்கணும். அதுக்கப்புறமா தனக்கு மிஞ்சியதை என்ன பண்ணுவாங்க? சந்தையில வியாபாரம் பண்ணிடுவாங்க. தனக்கு மிஞ்சியதை சந்தைப்படுத்துதல், சந்தையில் வியாபாரம் செய்தல் எல்லாம் ஒண்ணுதான். சந்தையில் வியாபாரம். ஓகேங்களா? சோ நல்லா பாத்துக்கோங்க. ஒரு ஏழை விவசாயி அவர்களிடம் சிறிய அளவு நிலப்பரப்பு, சிறிய அளவிலான நிலப்பரப்பு, ஒரு 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர் அவ்வளவுதான் இருக்கும். அப்ப ஏழை விவசாயி தாங்கிட்ட இருக்கக்கூடிய சின்ன நிலப்பரப்பை வச்சு குடும்ப உறுப்பினர்களை மட்டுமே அப்பாயிண்ட் பண்ணி நவீன யுக்திகள் கையாளப்படாம இருக்கக்கூடிய பழமையான அதே ஏற்கலப்பு, அதே மண்வெட்டி இதை மட்டும் வச்சுட்டு உணவு பயிர்களுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உணவு பயிர்கள் என்னங்க?
அரிசி, கோதுமை, பார்லி, திணை, ராகி, சாமை, இந்த மாதிரி. தென் அதை எடுத்து தனக்கு தேவையான உணவு போக மிச்சம் மீதி இருக்கும் பட்சத்தில் அதை கொண்டு போய் சந்தையில வியாபாரம் பண்றாங்க. தட்ஸ் ஆல். அப்படிப்பட்ட இந்த விவசாய முறையானது நான் சொல்றோம் தன்னிறைவு வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். தன்னிறைவு வேளாண்மை, சப்சிடென்சி ஃபார்மிங். புரிஞ்சுதுங்களா? இதான் கான்செப்ட். அடுத்து இடப்பெயர்வு வேளாண்மை. இடப்பெயர்வு வேளாண்மை இத நம்ம ஷிஃப்டிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். ஷிஃப்டிங் அல்லது ஸ்லாஷ் ஆர் பர்னிங், அதாவது வெட்டுதல் அல்லது எரித்தல் வேளாண்மை. வெட்டுதல் அல்லது எரித்தல். ஓகே, ஏன் வெட்டுதல் எரித்தல் அப்படின்ற பேர் வந்துச்சு நான் சொல்றேன். முதல்ல இடப்பெயர்வு வேளாண்மை யாரால் பின்பற்றப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ட்ரைபல் அப்படின்னு சொல்லக்கூடிய பழங்குடியின மக்கள். ட்ரைபல் பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்களால் மேற்கொள்ளப்படுவது. அவங்களுக்குன்னு சொந்தமாக லேண்ட் இருக்காது, சொந்த நிலம் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி பக்கத்துல, ஒரு ஏரிக்கரை பக்கத்துல, ஒரு ஆற்றங்கரை பக்கத்துல குடியிருவாங்க. அப்போ ஏதேனும் ஆறு அல்லது ஓடை அருகே நிலத்தை தேர்வு செய்வாங்க. அது அவங்க நிலம் கிடையாது. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு புதிய நிலத்தை தேர்வு செய்வார்கள். அந்த நிலம் ஒரு 2-3 வருஷம், அந்த 2-3 வருஷத்துக்கு மட்டும் தான் பிளான் பண்ணி அதுக்குள்ள குடி வேறுவாங்க. அந்த 2 to 3 வருஷத்துக்குள்ள, 3 வருடத்திற்குள் இந்த இடப்பெயர்வு வேளாண்மை நடைபெறும். இடப்பெயர்வு வேளாண்மை நடைபெறும். ஓகேங்களா? தென் இவங்க வந்த உடனே எடுத்துன்னு அக்ரிகல்ச்சர் பண்ண மாட்டாங்க. முதல்ல அப்படி காடு இருக்கு அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய காடு, மரம், செடி, கொடி இதெல்லாத்தையும் கிளியர் பண்ணுவாங்க, வெட்டுவாங்க. வெட்டிட்டு அதை எரிச்சிருவாங்க. அதனாலதான் வெட்டுதல் மற்றும் எரித்தல் வேளாண்மை என்று இந்த இடப்பெயர்வு வேளாண்மை அழைக்கப்படுகிறது. வந்த உடனே ஒரு இடத்த சூஸ் பண்ணுவாங்க. சூஸ் பண்ண உடனே முதல் வேலை வெட்டுதல், எரித்தல். அங்க இருக்கக்கூடிய தேவையில்ல செடி, கொடி, மரம் எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு எரிச்சு சாம்பல் ஆக்கிட்டு அதன் பிறகு என்ன பண்ணுவாங்க, விவசாயத்துக்குள்ள இறங்குவாங்க. அப்படி விவசாயம் பண்ணும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் எருமை, காளைகள் வச்சு என்ன பண்ணுவாங்க, அந்த விவசாயத்தை மேற்கொள்ளுவாங்க. தென் காய்கறிகளுக்கு முக்கியத்துவம். காய்கறிகள், உணவு பயிர், சாமை, இது போன்றது. ஓகே, தென் இவங்க என்ன பண்றாங்கன்னா 2 to 3 வருஷத்துக்கு பின்னாடி they choose new place to agriculture. என்ன பண்ணுவாங்கன்னா 2 to 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் புதிய இடத்தை தேர்வு செய்வார்கள். அவர்கள் புதிய இடத்தை தேர்வு செய்வார்கள். ஏன், என்ன காரணம் அப்படின்னா, அந்த நிலத்தினுடைய ஃபெர்டிலிட்டி, அந்த மண்ணின் தன்மை, அதனுடைய தன்மையை இழந்துகிட்டே வரும். அப்படி இழந்துகிட்டே வரும் பட்சத்துல இவங்க வேற ஒரு இடத்த சூஸ் பண்ணி ஆகணும். காரணம், மண்ணின் தன்மை குறைந்து வருவதால். மண்ணின் தன்மை குறைந்து விடுவதால் அப்ப மண்ணின் தன்மை குறைந்து விடுவதால் என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மீண்டும் அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, 2-3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு புதிய இடத்தை தேர்வு செஞ்சு அங்க போய் குடியேறாங்க. குடியேறதுக்கு அப்புறமா மறுபடியும் இதே மாதிரி ரிப்பீட்டா பண்றாங்க. போறது, ஒரு இடத்த சூஸ் பண்றது, அங்க வெட்டுதல், எரித்தல் எல்லா சம்பவத்தையும் ஏற்படுத்திட்டு சமமா ஒரு நிலப்பரப்பை பண்ணிட்டு அங்க போயிட்டு அக்ரிகல்ச்சர் ஃபார்ம் பண்றாங்க. 2-3 வருஷத்துக்கு அப்புறமா இது ரிப்பீட் பண்ணிட்டு திரும்ப இடத்த காலி பண்றாங்க, போறாங்க, வராங்க, இப்படியே ரிப்பீட் பண்றாங்க. அப்போ இப்படி பண்ணக்கூடியதான் இரண்டாவதாக பார்க்கப்பட்ட இடப்பெயர்வு வேளாண்மை. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த இடப்பெயர்வு வேளாண்மைக்கு இன்னொரு பேர் இருக்கு. இப்போ எழுதின வரைக்கும் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க இல்லைங்களா? இப்போ இடப்பெயர்வு வேளாண்மைக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இடப்பெயர்வு வேளாண்மையின் மற்ற பெயர்கள்.
வேளாண்மையின் மற்ற பெயர்கள். என்ன மற்ற பெயர்கள்? ஒண்ணு, கேரளா. கேரளாவில் மேக்சிமம் என்னன்னு சொல்லுவாங்க? பொன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க. கேரளாவில் பொன்னம். ரெண்டாவது, அஸ்ஸாம். அஸ்ஸாம்ல மேக்சிமம் ஜூம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணு, மத்திய பிரதேசம். மத்திய பிரதேசத்துல பெண்டா. நாலு, ஒடிசா. ஒடிஷா மற்றும் ஆந்திர பிரதேசம், இங்க பொடு. இந்த மத்திய பிரதேசம் மற்றும் அதை சுத்தி இருக்கக்கூடிய சில பகுதிகள்ல பெண்டா, பீரா, மாசான் இந்த மாதிரி பெயர்களும் உண்டு. அப்ப இது வந்து உங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட கொஸ்டின். அப்ப கேரளா அப்படின்னா பொன்னம், அஸ்ஸாம்னா ஜூம், மத்திய பிரதேசம்னா பெண்டா, பீரா, மாசான், தென் ஒடிசா, ஆந்திர பிரதேசல பொடு. ஸோ இதை வந்து நீங்க பார்த்து வச்சுக்கோங்க. கண்டிப்பா இந்த வருஷம் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகே, மறந்துட மாட்டீங்களே. பொன்னம் அப்படின்னா இங்க கேரளா, பொடுன்னா ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா. அதுவே உங்களுக்கு மத்திய பிரதேசம் பெண்டா, பீரா, மாசான், அஸ்ஸாம்னா ஜூம். தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் போறாங்களா? அடுத்து பாருங்க, மூன்றாவது என்னன்னு பாத்தீங்கன்னா தீவிர வேளாண்மை. இங்கிலீஷ்ல இதை இன்டென்சிவ் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ஃபார்மிங் யாரு பின்பற்றப்படுகிறார் அப்படின்னா பாருங்க, லாப நோக்கத்திற்காக, லாப நோக்கத்திற்காக, தென் அதிக மகசூல் பெற நினைப்பவர்களுக்கு, அதிக மகசூல் பெற நினைப்பவர்கள். மூன்றாவது, எப்படி அதிக மகசூல் கிடைக்கும்? அப்ப இவங்க என்னதான் யூஸ் பண்றாங்க அப்படின்னா பாருங்க, மருந்துகள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள், யூரியா, அப்புறம் பார்த்தீங்கன்னா நவீன ரசாயனங்கள், கெமிக்கல்ஸ், அப்புறம் கலப்பின விதைகள், கலப்பின விதைகள், இது எல்லாமே பயன்படுத்துவாங்க. ஆக மொத்தம் எல்லாமே ஆர்டிபிஷியலா செய்யக்கூடிய ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். தென் அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, இதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா அதிக மகசூல் அப்படின்னா அதிக லாபம். ஆனா இதெல்லாம் யாருக்கு கேடு? நம்ம சாப்பிட்ற நமக்கு தான் கேடு. அந்த ஒரே ஒரு செடியில இவ்வளவு மருந்து, பூச்சிக்கொல்லி, ரசாயனம், யூரியா எல்லாம் தள்ளி தெளிக்கும் பட்சத்துல அதை சாப்பிடக்கூடிய நமக்கு எப்படிதான் இருக்கும்? உடம்புல நோய்கள் தான் வரும். சரிங்களா? அப்போ தீவிரமான போக்கை கொண்டு பின்பற்றப்படக்கூடிய வேளாண்மை தீவிர வேளாண்மை, இன்டென்சிவ் ஃபார்மிங் ஆர் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். ஓகே, ஸோ இது நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. தென் பாத்தீங்கன்னா அடுத்தது கலப்பு வேளாண்மை அப்படின்றத பார்க்க போறோம். நான்காவது கலப்பு வேளாண்மை. மிக்சடு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கலப்பு வேளாண்மை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சிம்பிள். இப்ப பழைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நாட்டாமி, பெரிய ஊர்ல மிட்டா மிராசு, அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு, ஒரு பக்கம் தென்னை மரம், இன்னொரு பக்கம் மாடு மேய்க்கிறது, இந்த பக்கம் நெல் நடுறது, இந்த பக்கம் மூட்டையில் எடுத்து லாரியில் ஏற்றுறது, இந்த மாதிரி சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு பிசினஸ் அவங்க பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரே டைம்ல நிறைய வகையான வேளாண் முறையை பின்பற்றப்படுவதுதான் கலப்பு வேளாண்மை. உதாரணத்துக்கு பாருங்க, பால் வியாபாரம், அப்புறம் பண்ணை வச்சிருப்பாங்க, ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை, மீன் பண்ணை. ஓகேங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பயிர் இடுதல், நெல்ல வயல்ல போய் பயிரிடுறது. தென் வாழை பிசினஸ், வாழை மரம் வச்சிருப்பாங்க. தென் மீன் தொழில். அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மண்புழு உரங்கள்,
மண்புழு உரங்கள், இந்த மாதிரி தண்ணீர் வசதி மட்டும் இருந்தா போதும் எல்லாமே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மல்டிபிள் சாய்ஸ்ல வந்து ஏர்ன் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க தான் இந்த மாதிரியான கலப்பு வேளாண்மை பின்பற்றப்படுபவர்கள். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா நீர் வசதியை வைத்து எல்லாமே பண்ணிப்பாங்க. நீர் வசதி வச்சு என்ன பண்ணிக்குவாங்க, இந்த மாதிரி எல்லாமே பண்ணிப்பாங்க. ஸோ அந்த கலப்பு வேளாண்மை எதுக்காக பண்றாங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல வகையான வேளாண் முறையை பின்பற்றப்படுது. பல வகையான வேளாண் முறையை பின்பற்றுது. இவங்க இப்படிதான் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி வசதி இருந்தாலே போதும், எல்லா இடங்கள்லயும் வந்து இவங்க இந்த மாதிரிதான் ஒரே நேரத்துல பல வகையான வேளாண் முறையை பின்பற்றி அதிக அளவுல ஏர்ன் பண்ணுவாங்க. பால் கறக்கிறது, பயிர் செய்யறது, மாட்டுக்கு வந்து தீவனம் கொடுக்கறது, மாட்டுல இருந்து எடுக்கக்கூடிய சாணம் உரமா மாத்துறது, மண்புழு உரம் தயாரித்தல், மீன் பிடித்தல், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. அப்ப இதான் கலப்பு வேளாண்மை அப்படின்னு சொல்றோம். அஞ்சாவதாக வறண்ட வேளாண்மை. வறண்ட வேளாண்மை ட்ரை ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இங்க விளையக்கூடிய பயிர்கள் வறட்சி தாங்கக்கூடியது. விளையும் பயிர்கள் எதை தாங்கக்கூடியது? வறட்சியையும் தாங்கக்கூடியது. அது என்னென்ன பயிர்கள் பாத்தீங்கன்னா பாருங்க, சாமை, வரகு, அப்புறம் பாத்தீங்கன்னா பார்லி, ராகி, திணை, அப்புறம் சோளம், கம்பு. இது எல்லாமே வறட்சியிலும் வளரக்கூடிய பயிர்கள். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆண்டு பயிர்கள், ஆனுவல் கிராப். ஏன் அந்த பேர் வந்ததுன்னா, ஒரு வருஷத்துக்கு ஒரு பயிர் தான் வரும், அதனால அந்த பேர் வந்திருக்கு. அப்போ ஏன் வறண்ட நிலத்திலும் இந்த மாதிரி பயிர்கள் விளைவிக்கப்படுது அப்படின்னா, மழை அல்லது நீர் பற்றாக்குறை காரணம் தான், வேற எதுவும் இல்லை. நீர் பற்றாக்குறை இதுதான் காரணம். அப்ப எங்க மழை தண்ணீர் பற்றாக்குறை இருக்கோ என்ன பண்ணுவாங்க, அந்த பற்றாக்குறையான இடங்கள்ல கிடைக்கிற தண்ணியை வச்சோ அல்லது ஆர்டிபிஷியல் இரிகேஷன் சொல்லக்கூடிய செயற்கையான ஒரு நீர்ப்பாசனம் வச்சோ பண்ணுவாங்க. செயற்கையான அல்லது சொட்டு நீர் பாசனம். சொட்டு நீர் பாசனம் அப்படின்றது தண்ணீர் வேஸ்ட் ஆகாமல் தடுப்பதற்கான மிகச்சிறந்த வழி சொட்டு நீர் பாசனம். இதன் வழியாக என்ன பண்ணுவாங்க, வேளாண் முறையை பின்பற்றுவாங்க. முக்கியமாக சொல்ல போனா ராஜஸ்தான் போன்ற பகுதிகள், பஞ்சாப், ஹரியானா, இது போன்ற பகுதிகளில் ஆர்டிபிஷியல் இரிகேஷன் மூலியமாக இந்த வறண்ட நில வேளாண்மை பின்பற்றப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. ஆல்சோ திஸ் இஸ் நோன் அஸ் ஆனுவல் கிராப். வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே விளையக்கூடிய பயிர். ரொம்ப மெதுவாக தான் வளரும், தண்ணி வசதி இல்லைன்னா அப்படித்தான். ஓகேங்களா. அடுத்து பார்க்கலாமா. ஸோ 5 முடிச்சிட்டோமா. ஆறாவது என்னது? ஆறாவது என்ன? படிக்கட்டு முறை வேளாண்மை. படிக்கட்டு முறை வேளாண்மை, டெரேஸ் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்றோம். இது மேக்சிமம் யாரால் பின்பற்றப்படுகிறது அப்படின்னா, இதுவும் பழங்குடியின மக்களால் பின்பற்றப்படக்கூடியது. பழங்குடியின மக்களால் பின்பற்றப்படக்கூடியது. அதுவும் மலைவாழ் மக்கள் அப்படின்னு சொல்லலாம். மலைவாழ் மக்களாலும் பின்பற்றப்படக்கூடியது. எதுக்காக இந்த படிக்கட்டு முறை அப்படின்னா, மலைகளுடைய வன் சரிவிலிருந்து மண் அரிப்பை தடுக்க என்ன பண்ணோம், மண் அரிப்பை தடுக்க. ஓகேங்களா. ஏன்னா இப்படி மவுண்டைன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மழை வரும்போது கீழ் நோக்கிய வன் சரிவினால மேல இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் கீழே அடிச்சுட்டு வந்ததுனால கீழே எல்லாமே செடிகள் கொடிகள்லாம் அடிச்சுட்டு கீழே போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்காக இந்த டெரேஸ் கல்டிவேஷன் அப்படின்னா இந்த மாதிரி படிக்கட்டு மாதிரி செஞ்சிருவாங்க நிலத்தோட்டத்தை. அப்போ வரக்கூடிய தண்ணி ஃப்ளோ எப்படி இருக்கும், ஸ்பீடு கம்மியாகி இதனுடைய அரிமானத்துல இருந்து பாதுகாத்து கொள்ளும். அதனால
ஸோ இந்த மாதிரி படிக்கட்டு முறை அப்படின்றத நம்ம என்ன சொல்லுவோம், டெரேஸ் கல்டிவேஷன். அப்போ இந்த டெரேஸ் கல்டிவேஷன்னால என்ன ஆகுதுன்னா ப்ரிவென்ஷன் ஃப்ரம் சாயில் எரோஷன், ப்ரிவென்ஷன் ஃப்ரம் சாயில் எரோஷன், மண்ணரிப்பில் இருந்து பாதுகாப்பு. தட்ஸ் ஆல். ஓகேங்களா. இப்போ இந்த 6மே நம்ம பார்த்துட்டோம். அப்போ இந்த படிக்கட்டு முறை வேளாண்மைகள்லாம் பின்பற்றப்படுவாங்கன்னா இமாச்சல பிரதேஷ், ஹரியானா, அப்புறம் ஒரு சில அஸ்ஸாம் போன்ற பகுதிகள். ஓகேங்களா. இந்த மாதிரி மலை பிரதேசங்கள்ல இந்த மாதிரியான விவசாய முறைகள் பின்பற்றப்படும். இது வரைக்கும் என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? ஃபர்ஸ்ட் வந்து தண்ணீரை வேளாண்மை பார்த்துருப்போம். 2வது இடப்பெயர் வேளாண்மை, 3வது தீவிர வேளாண்மை, 4வது கலப்பு வேளாண்மை, 5 வறண்ட வேளாண்மை, 6 படிக்கட்டு முறை வேளாண்மை. ஸோ ஜாகிரபியை தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருங்க. குரூப் 4ல் உங்களுக்கு 5 கொஷினும், குரூப் 1ல் 10 கொஷினும் கேட்பாங்க. ஸோ இதே போன்ற அடுத்தடுத்த கண்டென்ட்டுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.